Mission nobody's review and இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து கூலி 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த ரீல்ஸ் லாட் வைஸ் அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரஜினிகாந்த் சாரோட பேர் வந்து தேவா. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கூலியாக வேலை செஞ்ச ஒருத்தர். அந்த டைமில் அவரோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி அடி தடி வெட்டு குத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வயலன்ஸ் நிறைஞ்சதாக இருந்திருக்கு. அவங்களோட வந்து அவங்க வந்து முதலாளிங்களை நம்பி இருந்த அந்த பட்சத்தில் வந்து அவங்கள வந்து தப்பான தொழிலுக்கு யூஸ் பண்ணி முதலாளிங்க வந்து விலகிட்டாங்க. இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 100 பேரை வந்து குற்றம் ஒட்டுக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு ஊரில் போய் உங்களை அகதிகளாக விட்டுருவோம், நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த 100 பேரை கொண்டு போய் கொல்லலான்னு சொல்லிட்டு நடந்திருக்கு ஒரு பிளான் அட்டாக்கு. அப்போ தான் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகி நம்ம தேவா வந்து பொங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த டைமில் ஒரு மாதிரி ஹியூஜ் ஒரு மாதிரி மாசாக இருந்திருக்காப்புல தேவா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு குடி தம்மு எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு மேன்ஷன் எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம தேவா. இங்கேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆனதுக்கு காரணம் அப்பா அவரோட கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து தன்னோட தங்கச்சி தேவாவுக்கு வந்து கட்டி வச்சு அவரை வந்து ஒரு ஹியூமனாக மாற்றி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்து இப்போது ப்ரெசென்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு வந்து இறந்துடுறாரு. நம்ம தேவாவை வந்து இப்படி மாற்றி வச்ச ஃப்ரெண்டு வந்து இறந்துடுறாரு. அவருடைய இறப்புக்கு அப்புறம் சில விஷயங்கள் ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, அந்த டெத்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன, அந்த மிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய தலை, ஒரு ஹார்பரியே தன்னுடைய காலு கீழே வச்சிருக்கிற சைமன் சொல்லப்படுற கிங்பின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷன், அது கீழே யார் யார் இருக்கா, என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இவர் அங்கே தன்னோட ஃப்ரெண்டோட டெத்துக்கான ரீசனை கண்டுபிடிச்சி அதில் இவர் ஒரு பார்ட்டாய் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவருக்கு வர பிரச்சனைகள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இப்போ கூலியோட கதையே. இப்போ கூலி வந்து ஏற்றின ஹைப்புக்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஏற்றின ஹைப்புக்கு ஒர்த் இல்லை. நானே வந்து ட்ரைலரை வந்து 2-3 தடவை 10-15 தடவை பார்த்துருப்பேன். எனக்கே ஒரு வைப்பு, இவ்வளோ கேஸ்டிங், இவ்வளோ பெரிய கேஸ்டிங்கு என்ன பண்ண போகிறாங்க இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்பிரஷனோடு போனீங்கன்னா சத்தியமாக அடி உள்ளோம். எக்ஸ்பிரஷன் இல்லாமல் போனீங்கன்னா படம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன், இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்கும், இப்படி தான் இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரஷன்னா அடி மட்டும்தான் மிஞ்சும். எனக்கு அப்படி தான் மிஞ்சுது. அதுக்காக வந்து இந்த படத்தில் வந்து குறை இல்லையான்னு கேட்டிங்கன்னா குறை இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் பாசிட்டிவ்ஸும் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் லிஃப்டட் பை சைமன் அண்ட் தயாளன் கேரக்டர். நாகார்ஜுனா சார், அதுக்கப்புறம் வந்து ஷோபன் சார், 2 பேரோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி அவர் தூக்கி சாப்பிட்ருவார். நாகார்ஜுனாலாம் வந்து கெட்டப்பு, ஹேர் ஸ்டைலு, ஸ்வாகு, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உபேந்திரா சார் வந்துடுவார். அவர் ஒரு பக்கம் ஸ்க்ரீனை எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே செம்மையாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, ரஜினி சாருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு என்ன அப்படி தோணியிருக்கா, இல்லை வந்து அப்படி தான் தெரிஞ்சுதா, எனக்கு என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் தெரிஞ்சுது, அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் குட். அனி வந்து வழக்கம் போல் அவரோட கைவண்ணத்தை காமிச்சிருக்காரு. விஷுவல் வாஸ் குட், கலர்ஸ் வாஸ் குட். அண்டு இன்னுமே கதையை வந்து எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம். எங்கேஜிங் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா வந்து வில்லன்ஸ், இவ்வளோ பெரிய பெரிய வில்லன்ஸ் இருக்காங்க. பட் அவங்க வந்து ஹீரோ முன்னாடி வந்து நின்னாலே ஆஃப் ஆகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் ஸ்வாகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னு தெரில, எனக்கு இன்னும் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு போனதுனால எனக்கு இன்னும் அடி விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி கூலி இட்ஸ் ஆவரேஜ் மூவி கம்பேர்டு டு லியோ. ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் லியோ தான், கூலி கிடையாது, ஓகேங்களா. இப்போ தான் தெரிஞ்சிருக்கோம். கூலி லியோ ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸாக
லைக் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ நீங்கள் கூலியை பார்த்துட்டிங்கன்னா லியோ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் வரும். இன்னொரு ஆடியன்ஸ் வந்து லியோ கம்பேர் பண்ணால் கூலி பரவாயில்ல அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா லியோ தான். கூலியை கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கே வேணால் அடித்து பேசலாம். செம்ம ஒர்க்கு. லியோ இஸ் கான் பி த பெஸ்ட் ஒர்க் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் இன் இஸ் என்டையர் ஃபில்மோகிராஃபி டில் நவ். அதுக்கடுத்து கைதி வந்துடும். மாநகரம் பார்க்கல, மேபி நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் லியோ அண்ட் கைதி வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் த ஸ்டாண்டுன்னு தான் சொல்லுவேன். ஆவரேஜ்ன்றதுனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். இதுமாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மிஸ்டர் நோ பட் இன்னும் சந்திக்கிறேன். பை, ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.